ஆன்மீகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா? இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னா மகர ராசி. ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு முதல்ல பிரபஞ்சம் எந்த நம்பரை கண்ணில் காட்டும் அப்படின்னா மேக்ஸிமம் எல்லா நம்பரையும் கண்ணை காட்டும். ஏன்னா மகர ராசி மட்டும் கொஞ்சம் யூனிக். ஏன்னா காலபுருஷனோட 10ஆம் வீடு தான் வந்து கர்மஸ்தானம், கர்மத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய வீடு. அப்படின்ற போது மகர ராசிக்காரங்க மோஸ்ட்லி 11, 44, 55, 33, 12, 12 இத்தனை நம்பரையும் பார்க்குறீங்களா அப்படின்னா இத்தனை நம்பரும் மகராசிக்காரங்க கண்ணில் படும். ஏன்னா ஏதாவது ஒரு ரிசர்ச்சை பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னா மகர ராசிக்காரங்க தான். உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு அவன் என்ன பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறான், நம்ம என்ன பண்ணுறோம். ஒரு பக்கம் மகரம் நல்லா வேலை செஞ்சிச்சுன்னா அவங்கள எப்படி முன்னுக்கு கொண்டு வருது, அவங்க என்ன மாதிரியான ஆத்மார்த்தமான ஒரு ரிசர்ச்குள்ளே போகிறது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அமைப்பு இருக்கும். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த க்யூரியாசிட்டி. ஸோ மகரம்னாலே க்யூரியாசிட்டி. அது வந்து முதல்ல அது பேர் அது வந்து வரையாடு. முதல்ல இந்த கான்செப்டுக்குள்ளே வரும்போது என்ன பண்ணாலும் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஆட்கள் மகர ராசிக்காரர். மகர ராசிக்காரங்களாம் வந்து நீங்கள் சும்மா சாதாரணமாலாம் எடுக்க முடியாது. இந்த கில்லி மாதிரி அவங்க வந்து உடலாலும் மனத்தாலும் ஆன்மத்தாலும் இருக்கக்கூடிய மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ராசி மகர ராசின்னு சொல்லுவேன். ஏன்னா அது வந்து பேசிக்காக ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன்ஸ். அவங்களுக்கு வந்த மாதிரி பிரச்சனைலாம் அடுத்தவங்களுக்குலாம் வந்திருந்தால் அவங்க வந்து இருந்துக்கவே மாட்டாங்க. அது மகரம் ஒருவேளை நல்லா அமைஞ்சிட்டா, நல்லா அமையாத மகரமாக இருந்தால் ரொம்ப லைஃப்பில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. எது தீர்மானம்னா அவங்களோட லேட்டரல் ஹாரோஸ்கோப் தான் தீர்மானம் செய்ய போகுது. இருந்தாலுமே மகர ராசிக்காரர்களுக்கு வந்து நான் இப்போ ஒன்று சொல்கிறேம்மா, இது வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மகர ராசியாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம நேர்களாகவே இருந்தாலுமே மகர ராசிக்காரங்க கண்டிப்பாக 0வோட கனெக்ட் ஆவாங்க. அவங்க ஃபோன் நம்பரே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நம்பரில் 0 இருக்கும். அதே மாதிரி 9ஆம் நம்பரோட கனெக்ட் ஆவாங்க. அங்கே செவ்வாய் உச்சமடையக்கூடிய ஒரு வீடு, அதனால் செவ்வாயோட கனெக்ட் ஆவாங்க. அதே மாதிரி 9 இருக்கும். இன்னொரு பார்த்தோன்னா ரொம்ப டீப் ரிசர்ச் முதல்ல இருக்கக்கூடிய பழைய நூல்கள் எல்லாமே இந்த பக்கம் கடகம், இந்த பக்கம் மகரம், இதுதான் வந்து ராகுகேதுக்களுடைய வீடாக ராகுகேதுடைய அச்சாகம்லாம் சொல்லியிருக்கு. இது பார்த்தோன்னா இப்படி 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 எல்லா இடங்கள்லையும் தானே வந்து ராகுகேதுக்களுடைய அமைப்பு இருக்கும். எல்லா இடங்கள்லையும் தான் நிழல் விழப்போகுது. அப்படின்ற பட்சத்தில் நிறைய 4ஆம் நம்பரோட கனெக்ட் ஆகும். ஸோ மகரம் வந்து அவர்களுடைய ஃபோன் நம்பரில் மகர ராசிக்காரர்கள் வச்சுருக்கக்கூடிய ஃபோன் நம்பரில் கண்டிப்பாக ஏதோ ஒரு நம்பர் 0 நம்பர் இருக்கும். அதே மாதிரி 9ஆம் நம்பர் இருக்கும். அதே மாதிரி 4ஆம் நம்பர் இருக்கும். இது வந்து மகர ராசிக்காரர்கள் டிஃபால்ட். 8ஆம் நம்பர் மேக்ஸிமம் கனெக்ட் ஆகும். இந்த 4 நம்பருமே மகர ராசிக்காரர்களை இயக்கிட்டே இருக்கும். அவர்களுக்கு தெரியாமல் இயங்கக்கூடிய ஒரு எண்ணாகவே இந்த எண் அப்படின்றது இருக்கும். அதில் பிரபஞ்ச எண் அப்படின்னு நம்ம எடுத்தோன்னா, தேவத நம்பர் அப்படின்லாம் எடுத்தோன்னா இந்த நம்பர்லாம் பயங்கரமாக ஆக்டிவேட் பண்ணும். அதே மாதிரி 8 அப்படின்றத அவங்க வாயிலேருந்து வரக்கூடிய எண்ணாக நிறைய 8, 7ஓட அவங்க கனெக்ட் ஆகிட்டே இருப்பாங்க. ரொம்ப ரேராக இந்த 5ஓட கனெக்ட் ஆவாங்க. ஸோ இது 3மே மகர ராசிக்காரர்களை இயக்கக்கூடிய ஒரு எண்ணாக 8, 7, 5 இது 3மே மகர ராசிக்காரர்கள். ஸோ அப்போ நிறையா 777 நம்பர் பார்க்குறது, 88 நம்பர் வந்து அவங்கள வந்து வச்சுக்கிறது, 555 அப்படின்ற நம்பர் வச்சுக்கிறதுலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆனாலுமே 9ஆம் எண் தான் அவர்களுக்கான ஒரு பிளஸ்ஸிங்கை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய எண்ணாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து இது எப்படி எடுக்கலாம்னா, இந்த 0 எல்லாம் ராகுகேதுவோட ஒரு கான்செப்ட். நம்ம ரொம்ப ரிசர்ச்சாக இந்த இதை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த 0 எல்லாமே ராகுகேதுவோட ஒரு அமைப்பில் இருக்கும்போது மகரம் அப்படின்னு வந்தாலே மகரமாக இருக்கட்டும் கும்பமாக இருக்கட்டும் ஆப்போசிட்டில் அந்த குடும்பத்தோட ஒரு கனெக்ட் ஆகிடும். சூரியனோட ஒரு விஷயம் கனெக்ட் ஆகும்போது, சந்திரனோட கனெக்ட் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு 0க்கு மேலே இருக்குது அப்படின்ற போது அவர்கள் ராகுகேதுக்களோட பிடியில் அவர்களுடைய சூரியனோ சந்திரனோ இருக்குன்னு நம்ம எடுத்துடலாம். அந்த ஃபோன் நம்பரை வச்சு எடுத்துடலாம். நிறைய மகர ராசிக்காரர்கள் கண்ணில் வந்து மேக்ஸிமம் இந்த 11 நம்பர் படும். செவ்வாய் உச்சமடைறதுனால நிறைய 11 நம்பர் வந்து அவங்க பார்ப்பாங்க. 11 நம்பர் வந்து மேக்ஸிமம் யூனிவர்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னாலே அதில் ரொம்ப அதீதமாக நம்பக்கூடிய, அதை வந்து இயங்கக்கூடிய ஆட்களாக மகர ராசிக்காரங்க இருப்பாங்க. வேறு எந்த ராசிக்காரங்களோட மகர ராசிக்காரங்க அதை நம்புவாங்க. முதல்ல மகர ராசிக்காரங்க நம்ப வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்பிட்டாங்கன்னா உயிரே போனாலும் அதுலேருந்து வெளில வர மாட்டாங்க. அந்த குடும்ப புடியாக பிடிப்பாங்க. எப்படி முதல்ல ஒருத்தவங்களை பிடிச்சா விடாதோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்பிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து என்ன பண்ணாலும் வெளியில் கொண்டு வர முடியாது. ஆனால் நம்புறதுக்கு முன்னாடி அவங்க 1008 பரிசோதனை பண்ணுவாங்க. அப்போ இந்த பிரபஞ்சம்ன்ற இந்த விஷயத்தின் மேலே அதீத நம்பிக்கை இருக்கக்கூடிய ஆட்கள். ஏன்னா மகரனால அவ்வளோதான், நான் சொன்ன மாதிரி அடுத்த பிறவி கிடையாது. சனியுடைய வீடு, செவ்வாயுடைய கர்மக்காரனுடைய வீடு அப்படியே நிற்கக்கூடிய இந்த மகரம் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். அழகாக மகரத்தை கையாள தெரிஞ்சவங்க லைஃப்பில் பிஸ்தா, கையாள தெரியாதவங்க தான் வாழ்க்கையை வந்து இழக்கக்கூடிய ஒரு ஆட்களாக மாறுறாங்க. அப்போ மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 999 அப்படின்ற எண் தான் உங்களுக்கான லக்கி நம்பர். நிறையா வந்து 99, 999லாம் வந்து உங்கள் வீட்டில்
வச்சுக்கிறது அப்படின்றது உங்களை இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணும். ஏன்னா செவ்வாய் வீட்டில் இருக்கக்கூடிய சனி வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் அப்படின்ற போது கொஞ்சம் மந்தத்தன்மையும் சில சமயம் திடீர்னு ஆக்டிவேஷனோடையும் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. அப்போ இந்த நம்பர் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பயன்பாட்டுக்குரிய நம்பராக இருக்கும். நிறைய 555 இந்த நம்பர் எப்பயுமே அவங்களை இயக்கிட்டு இருக்கும். 555 சேர்ந்தாதான் 6. ஸோ சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் தான் 5ஆம் வீட்டு அதிபதியாக வருவார். நிறைய மகர ராசிக்காரங்களை ஒரு நம்பர் சொல்லு அப்படின்னா 5 7 அப்படி தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க பார்க்குற நம்பரும் நிறைய அவங்க கண்ணில் இது பண்ணால் 555 நம்பர் அவங்க கண்ணில் கண்டிப்பாக படும். ஸோ மகர ராசிக்காரங்களுக்கான லக்கி ஏஞ்சல் நம்பர் அப்படின்னா 555 இந்த நம்பர் தான் உங்களுக்கான லக்கி ஏஞ்சல் நம்பர். நீங்கள் பணத்தை வர வைக்கிறதுக்கு என்ன நம்பர் எடுத்துக்கணும் அப்படின்னா 444 அப்படின்ற நோட்டு கண்டினியூவாக வரக்கூடிய ஒரு எண் வரக்கூடிய ஒரு ரூபாய் நோட்டாக இருக்கலாம். இல்லாட்டி 999ன்னு வரக்கூடிய ரூபாய் நோட்டாக இருக்கலாம். 000 அப்படின்னு முடியக்கூடிய 3 0 வரக்கூடிய எண்களாக இருக்கலாம். இந்த ரூபா நோட்டு உங்ககிட்ட கிடைக்கிது அப்படின்னா பத்திரமா ரொம்ப 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 பத்திரமா நீங்கள் இந்த நோட்டை வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் அட்ராக்ட் பண்ணலாம். நாட் ஒன்லி மணி, எல்லாமே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் இந்த ரூபா நோட்டு. இதை நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக அந்த ரூபா நோட்டை ஒரு தூபம் சாம்பிராணி காட்டி அந்த புகையை காட்டி அந்த ரூபா நோட்டில் ஒரு புகையை காட்டி அப்படியே அந்த புகை சூட்டோடு அப்படி மடித்து நீங்கள் வந்து உள்ளே வச்சிங்க அப்படின்னா பணம் பயங்கரமாக சேரும். ஒரு பெட்டகம் தான் மகரம். கர்மாவை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம், காலபுருஷனுடைய 10ஆம் வீடு, தொழிலை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம். மகர ராசிக்காரங்க மாதிரி தொழிலில் கஷ்டப்படுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர், இந்த தொழிலிருந்து அடுத்த தொழில் மாறேன், அடுத்த தொழில் இந்த தொழில், நிறைய ஒரு தொழிலை நிற்க முடியாது. நிறைய ஒரு இடத்துல நான் 10 வருஷம் இருந்தேன்னு மகர ராசிக்காரங்க இருக்கவே மாட்டாங்க, இருக்க விடாதது. ஆனால் என்னதான் அதோட தன்மை அப்படியாக இருந்தாலும் அவர்கள் அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்கன்ற போது இந்த எண்கள் அவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மாற்றத்தை தரக்கூடிய எண்ணாக இருக்கும். அதனால் 555 அப்படின்ற நம்பரும் 999 அப்படின்ற எண்ணும் அதே மாதிரி 7 அப்படின்ற எண்ணும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தையும் ஞான மார்க்கத்துக்குள்ளே பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் கண்டிப்பாக கொடுக்கும். மகராசிக்காரங்க ஒன்றும் பண்ணாங்க, வீட்டில் 55ன்ற நம்பரை மட்டும் எடுத்து ஒரு பேப்பரில் எழுதி அதை வந்து வீட்டில் ஒட்டிட்டு அடிக்கடி அந்த நம்பரை பார்த்துட்டே இருங்க. 555 என்ற நம்பரோட கனெக்ட் ஆகுங்க. எப்படி அவங்க வண்டி நம்பரை கூட்டினா 9 வந்துடும். ஏதாவது ஒரு 9ஓட அவங்க கனெக்ட் ஆகிடுவாங்க வாழ்க்கையில். எஸ்பெஷலி அவிட்டம் கனெக்ட் ஆகிடும். நிறைய அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் 9ஓட கனெக்ட் ஆகும். நிறைய திருவோண நட்சத்திரக்காரர்கள் 4ஓட கனெக்ட் ஆவார்கள். நிறைய 4 இருக்கக்கூடிய எண்கள், ஏதோ 4 வரக்கூடிய எண்கள்லாம் அவருடைய ஃபோனில் வரும். இந்த மாதிரி ரொம்ப நம்ம யூனிக்காக நிறைய அந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள் 1ஓட கனெக்ட் ஆவாங்க. ஸோ இந்த 3 நட்சத்திரமே இந்த மாதிரி கனெக்ட் ஆகுன்ற போது மகர ராசிக்காரர்களுக்கு 555ன்ற எண்ணை நீங்கள் வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் பொருளாதாரன்ற இடத்துல நீங்கள் வந்து பிரச்சனையே ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. பணத்துக்காக நீங்கள் அலையவே மாட்டீங்க. பணம் உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சும். இதுதான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய எண் 555. இதை மட்டும் வச்சுக்கோங்க, லைஃப்பில் ஜெயிச்சிடுவீங்க. நான் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன். ஒரு உடம்பு சரியில்லைன்னு ஒரு பேஷண்ட், அந்த பையன் வந்து ரஜினிகாந்தோட ஃபேன். அவரை எங்கள் அப்பாவுக்காக வேண்ட சொல்லி நான் போய் ரஜினிகாந்த்கிட்ட பேசுகிற லெவலில் இருக்கிறேன். நம்மெல்லாம் ஃபோன் பண்ணால் உடனே அவர் பேசவா செய்வார். இதெல்லாம் பாமர மக்களுக்கு புரியாது. நீங்கள் ரஜினியோட மிரட்டிட்டீங்க, அப்போ நீங்கள் சொல்லிடுவீங்க. நான் சொன்னப்போ நான் தான் வந்திருக்கிறேன்னாவே கதவை திறக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி பொசிஷன் தான் இருக்கும். அதெல்லாம் பாமர மக்களுக்கு புரியவே புரியாது. நீங்கள் கேட்டால் செய்வார். இல்லையா, நான் இப்போ சொன்னேன் பாருங்க, டாக்டரே நம்மளையே போய் சாமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இவரே என்ன சொல்றது, நானே போய்க்கிறேன். அதனால் நமக்கு உள்ளார ஒரு மீடியேட்டர் தேவையில்லை. நீ உட்காந்து இதை எழுதியா, உங்கள் அப்பாவுக்கு நல்லாயிடும், நீ எழுது. உங்கள் அம்மா சும்மா தானே உட்காந்துருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டல் வாசலில், அவங்கள எழுத சொல்லு. உங்கள் சித்தி எழுத சொல்லு. யார் யார் இருக்காங்களோ அவங்கவுங்களும் எழுத சொல்லுன்னு. ராத்திரி எழுதுகிறான் 10 மணிக்கு. இவங்கெல்லாம் எத்தனை தடவை எழுதுனாங்கனாலும் நம்ம கேட்டுக்கல. நானும் அவங்க அப்பா பேரை கேட்டு, இன்னார் பையனுடைய அப்பா, அவருக்கு இப்படி ஒரு சீரியஸ் இருக்கு, நீங்கள் அவரை கிளியர் பண்ணுறீங்க, உங்கள் மேலே நான் வச்சிருக்கிற நம்பிக்கையே நீங்கள் நிறைவேற்றுறீங்கன்னு சொல்லிட்டு எழுதி சாமிக்கிட்ட வச்சுட்டு நானும் போய் பட்டு தூங்கிட்டேன். காலையில் அவன் ஃபோன் அடிக்கிறான், அம்மா 500 ml வந்திருந்த பிளட்டு இப்போ 100 ml குறைஞ்சிடுச்சு. தான் இதை திருப்பி ரிப்பீட் பண்ணு. அவரை ஒரு 1.5 வருஷம் கழிச்சு அந்த ஸ்பாட்டுக்கு போறோம்மா, யார் அவ்வளோ சீரியஸா இருந்தாரோ அவர் வந்து நிக்கிறாரு நடிச்சுட்டு. ஆஹா, நான் அவரையே பார்த்தேன். அப்ப நான் தேங்க்ஸ் ஐயப்பா, ஐயா நம்பிக்கை எப்போ நம்ம வேணும், அவங்களே நேர்ல பாக்குறோம், அவங்க ஆக்ட் பண்றாங்க. அப்போ அதுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்குது. அப்ப எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டும்தான் நகர்ந்துட்டு இருக்கு. முழுக்க நம்பணும். வித்யா சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும்னு நீ நம்பணும்.
எப்படி மேடம் அப்படின்னு நீ இன்னொரு கொஸ்டின் போடுறனாவே உனக்கு நம்பிக்கை இல்லாமல் கேட்குறேன்னு அர்த்தம். கரெக்ட். உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறது? அதெல்லாம் நமக்கே மனசு கஷ்டமாயிடும். அதனால் இப்போல்லாம் என்ன ஆகிட்டேன், நான் சொல்லிடுறது, நீங்கள் செஞ்சு பாருங்கள், எனக்கு நம்பிக்கை இருக்குது, இது நடக்கும். நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க.